இது வேர்ல்டோட மேப்புப்பா, வேர்ல்டு வாரோட மேப்பு. இதில் வந்து மெயினாக வந்து இந்த யூரோப்பில் இருக்கிறது தான் கேட்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு அனிமலோட ஃபேஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, ஒரு டாங்கி, ஹார்ஸ் அந்த மாதிரி நினச்சிக்கிறணும். இது வந்து அதோட நெத்தி, இது கொம்பு, இது வாய். ஸோ மோஸ்ட்லி இதில் தான் கேட்பாங்க. நீ எழுது. இப்போ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து கரெக்டாக அந்த கொம்புக்கு கீழே வருது பார்த்திங்களா. ஸோ இந்த பிளேஸு ஜெர்மனி. அவங்க ஸ்கூலில் வந்து எப்படி இந்த பிளேஸை ஃபுல்லாக மார்க் பண்ணி ஷேட் பண்ண சொல்கிறாங்களா இல்லை டாட் வைக்க சொல்கிறாங்களான்னு கேட்டுக்கோங்க. ஃபுல் மார்க் வரணும்னா அது ஒரு இதாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நெத்தி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஃப்ரான்ஸ். அதுக்கப்புறம் அந்த வாய் மாதிரி வரும், அது ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த வாய் மாதிரி வந்து இந்த ஒரு சின்ன கால் மாதிரி வருது பாருங்கள், அது வந்து இட்டாலி. அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று ஒரு கால் மாதிரி வரும், அதோட நுனியில் இருக்கிறது வந்து கிரீஸு. அதுக்கப்புறம் இந்த கொம்பு இருக்கு இல்லையா ஜெர்மனி, அதுக்கு பக்கத்தில் இந்த பின்னாடி படரி இருக்குது, கழுத்துக்கு பின்னாடி படரி, அதை ஒட்டி வர்ற அந்த கர்வு அது வந்து ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. அதுக்கு பக்கத்தில் வந்தது ருமேனியா, கீழே அதுக்கு அப்படியே கீழே வர்றது ருமேனியா பல்கேரியா ரொம்ப கேட்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தனியாக ஒன்று நிற்கிது பாருங்கள், இது வந்து கிரேட் பிரிட்டன். இது வந்து ஆப்ரிக்காவோட இந்த தலைப்பகுதியில் லெஃப்ட்டில் இந்த 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 ரவுண்டுக்கு முடிஞ்சு எனக்குள்ளே இப்படி ஆரம்பிக்கிற இடம், இது வந்து மொராக்கோ. அப்புறம் இங்கே வந்திங்கன்னா இந்த சவுதி அரேபியா அப்படி ஷூ கால் மாதிரி இருக்கும். சவுதி அரேபியாவுக்கும் மேலே இந்த இப்படி உள்வாங்கி இருக்கிறது டர்க்கி. ஸோ நான் அதிகமாக கேட்குற பிளேசஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்திங்கன்னா இந்த இந்த இந்தியா இருக்கும். இந்தியாவில் இந்த கர்வ் வருதுல, பே ஆஃப் பெங்காலோட கர்வ் வரும். அப்புறம் இப்படி ஒரு பேர்டு வந்து கவுந்து கிடக்கிற மாதிரி இருக்கும் தலைகீழாக. இந்த தலை இது வந்து அதோட ரெக்கை மாதிரி. இங்கே அதோட லெஃப்ட்டு இங்கே இப்படி பெருசாக இருக்குல்ல, இந்த ஏரியா தான் சைனா. இங்கே இதை ஒட்டியே சைனான்னு எழுதிக்கிட்டால் நம்மளுக்கு சேஃப். இங்கிட்டு வெளியே வந்தீங்கன்னா, சைனாவை ஒட்டி இங்கிட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த இடம் அப்படி ஒரு சின்ன கர்வ் மாதிரி இருக்குது. இதில் இங்கனுக்குள்ளே எங்கேனாலும் ஜப்பான் எழுதலாம், சும்மா அப்படி கோடு போட்டு ஜப்பான். அந்த பாடி வந்து முடிகிற இடத்துல இருக்கிறது ஹிரோஷிமா. அதை தாண்டி ஒரு சின்ன பொட்டு மாதிரி இருக்கும், ட்ரையாங்கிள் மாதிரி, அது வந்து நாகசாக்கி. அப்புறம் ஓஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே மேலே வர்றது ஆர்க்டிக் ஓஷன். இங்கனுக்குள்ளே சவுத்தில் இங்கே மேலே இருக்கிறது சதர்ன் ஓஷன். இங்கிட்டும் இந்த பக்கமும் இருக்குது பசிபிக் ஓஷன்.